Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு பார்ட்டி போகிறோம், ஒரு மேரேஜ் போகிறேன், அங்கே இருக்கிற ஃபுட் எனக்கு பிடிச்சதா இருக்குது, அதனால் சாப்பிட்டா வயிறு பிரச்சனை வந்துடும்ட்டு பயந்து நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிட் மாதிரி ரொம்ப புளிப்பு சுவையோட காரமாக வயிற்றிலிருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் மேலே ஏறி வருது, தூக்கத்தில் கூட நான் எந்திரிச்சு உக்காந்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்பொழுதும் எனக்கு டைஜஷன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்குது, டைஜஷனே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எது சாப்பிட்டாலும் நமக்கு செரிக்கணும் இல்லையா? நம்ம வந்து ஐயோ நான் மைல்டாக தான் ஃபுட்டு சாப்பிட்றேன், எனக்கு டைஜஷன் ஆகலை, டைஜஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்தியாக எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே டைஜஷன் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு என்னென்னா, வெளியில் போய் என்னால் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்தாலுமே வெளியில் என்னால் சாப்பிட முடியல, ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு பார்ட்டி போகிறோம், ஒரு மேரேஜ் போகிறேன், அங்கே இருக்கிற ஃபுட் எனக்கு பிடிச்சதா இருக்குது, அதனால் சாப்பிட்டா வயிறு பிரச்சனை வந்துடும்ட்டு பயந்து நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மாறாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டில் ரொம்ப நேரம் கழித்து தான் நிறைய பேர் ஃபுட்டே எடுக்கிறாங்க. அதாவது ஃபுட்டு அப்படின்னு சொல்லும்போது இரவு நேரத்தில் அந்த உணவு எடுக்கிற ஒரு வழக்கம்ன்றது ரொம்ப நேரம் தவறி போகுது. அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலாக எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு தாங்க, அதனால் நான் வந்து நைட்டில் ரொம்ப நேரம் கழித்து நான் ஃபுட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது, காலையில் 3 மணி 4 மணி கூட ஆகிடுது நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன்ட்டு. ஸோ அந்த மாதிரியோ இல்லை இரவு நேரத்தில் இரவு முழுவதுமே சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நமக்கு இன்றைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஹெவியாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸு, பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே இரவு முழுவதுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நைட்டும் நம்ம வந்து அந்த மாதிரி சாப்பிடும்போது சீக்கிரமாக நமக்கு டைஜஷன் ஆகாது. இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் ரொம்ப கவனம் தேவை. இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன். ஓகே, நைட்டில் வந்து ரொம்ப லைட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒர்க் பண்ணணும், இது மாதிரி ஹெவியாக சாப்பிட்டா கண்டிப்பாக டைஜஷன் ஆகாதுன்ற மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஃபுட்டை எடுக்கணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்பொழுதும் எனக்கு டைஜஷன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்குது, டைஜஷனே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா சிலர் நைட் ஃபுட் எடுத்துப்போம், தூங்க போயிடுவோம். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிட் மாதிரி ரொம்ப புளிப்பு சுவையோட காரமாக வயிற்றிலிருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் மேலே ஏறி வருது, தூக்கத்தில் கூட நான் எந்திரிச்சு உக்காந்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பகல் நேரங்கள்லேயும் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும். காலையில் எனக்கு ஃபுட்டு சாப்பிட்டேன், டைஜஷனே ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மதியம் இன்றைக்கி ஒரு பார்ட்டி போயிட்டேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், இன்னுமே டைஜஷன் ஆகலை, 2 நாளாக நான் அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்போதும் டைஜஷன் ஆகலைன்னா நம்ம உடலில் அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குடல் பகுதியில் நிறைய டாக்ஸின்ஸோ இல்லை கழிவுகளோ இருந்துச்சுன்னா நமக்கு டைஜஷன் சீக்கிரம் நடக்காது. முக்கியமாக இதுக்கு காரணம் என்னென்னா லிவர். ஸோ நம்ம கல்லீரலோட செயல்பாடு, ஸோ லிவர் ஃபங்க்ஷனில் ஏதாவது பாதிப்பு இருக்கும்போதும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஜென்ரலாகவே நமக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம எடுக்கும்பொழுது, ஸோ கல்லீரலில் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, நம்மளுடைய லிவரில் செக்ரீட் ஆகக்கூடிய எல்லா என்சைம்ஸும் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு கல்லீரலோட செயல்பாடு நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சில மருந்துகளை எடுக்கணும். இதில் பேசிக்காக நம்ம வந்து லிவர் டானிக் எடுத்தனாலும் இந்த செரியாமை பிரச்சனை நமக்கு குணமாகும். இப்போது அடுத்தது நான் என்ன பண்ணலாம்? தொடர்ந்து இப்போ நான் வெளியில் போகிறேன், ஸோ இந்த மெடிசனை நான் கையில் எடுத்துகிட்டு போனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை சாப்பிட்டா நல்லாவே எனக்கு டைஜஷன் ஆகுமா? இல்லை நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது டைஜஷன் ஆகாமல் வாமிட் பண்ணிவிடுவேன், ஸோ வாந்தி வருது, டைஜஷன் ஆகும், இதனாலேயே வந்து ட்ராவல் பண்ணும்போது சாப்பிடாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நான் அவுட் சைடில் போகும்போதோ இல்லை ஏதாவது நான் ஃபுட்டு எடுக்கும்போதோ எனக்கு டைஜஷன் நார்மலாக இல்லைன்ற பட்சத்தில் சில மருந்துகள், சில சித்த மருந்துகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. அதே மாதிரி வீட்டில் நம்ம இந்த மெடிசன்ஸ், இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம சில மூலிகைகள் இருக்கக்கூடிய மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணலாம். நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக இதுக்கு வந்து ஒரு மெடிசன் கொடுக்குறோம், சீரண சஞ்சீவி சூரணம். இந்த சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்றது சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்த்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் முதல்ல ஓமம் சேருது. ஓமம் அப்படின்னு சொல்லும்போது இதில் 2 வகையான ஓமமும் இந்த மெடிசனில் சேர்க்குறோம். ஓமம், குரசாணி ஓமம், இந்த 2 மூலிகையும் இதில் நம்ம சேர்க்குறோம். இப்போ நான் சொல்கிற மூலிகைகள் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட். 50 கிராம்னா நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கோங்க, இல்லை 100 கிராம்னா 100 கிராமும் எடுத்துக்கலாம். ஓமம் 100 கிராம், குரசாணி ஓமம் 100 கிராம், சுக்கு 100 கிராம், வலம்புரிக்காய் இது வந்து 100 கிராம். இந்த வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்கிறது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நல்ல 2 இது வந்து முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் அப்படின்னு 2 இருக்குது. இது வந்து ஸ்பெஷலான ஒரு ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். டைஜஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக இந்த பிரசவம் முடிஞ்ச பிறகு பெண்களுக்கு இதுலேருந்து ஒரு ஸ்பெஷலான மெடிசன் நம்ம கொடுப்போம். உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள், நம்ம யூட்ரஸில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் வெளியேற்றும். அதனால் இந்த வலம்புரிக்காயை இதில் சேர்த்தோம்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இது வந்து ஒரு ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. ஸோ வலம்புரிக்காய் இதில் எடுத்துக்கணும். அடுத்ததாக சுக்கு, மிளகு, அரிசி திப்பிலி இதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கண்டத்திப்பிலியும் இதில் சேர்க்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து லேசாக வறுத்து, நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துட்டு லேசாக வறுத்து பொடி பண்ணி டைட்டாக வச்சுக்கணும். சரி, இப்போது இந்த பவுடர் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போது வீட்டில் இருந்து தாங்க நான் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஆஃபீஸ் போகிறேன், டைஜஷன் பிரச்சனை ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரு 5 டேஸ் இது வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். உணவு எடுப்பதற்கு முன்னாடி எந்த வேலையில் நமக்கு வந்து உணவு எடுத்தால் இது வந்து டைஜஷன் ஆகலையோ அந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும். குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபுட் எடுக்கணும். இல்லை நான் ட்ராவல் பண்ணிட்டேன், இப்போ நான் நல்லா சாப்பிட்டேங்க, ட்ராவல் பண்ணுறேன், வாந்தி வரதோ இல்லை இன்டைஜஷன் பிரச்சனையோ வரக்கூடாது அப்படின்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சூரணத்தை, நம்ம சீரண சஞ்சீவி சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். பட் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டான்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய இன்னொரு சிரப் நான் சொல்கிறேன், இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சீரண சஞ்சீவி சூரணத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சீரணத்துக்கு மட்டும் கிடையாது, நமக்கு அதிகமான கேஸ் ட்ரபிள், வாயு தொல்லை இருந்தால் அதுக்கும் பயன்படுது. அடிக்கடி செஸ்ட் பெயின் வருது, நமக்கு வந்து நெஞ்சு பகுதியில் வாயு சேர்ந்து அந்த பிரச்சனை ஏற்படுதுனாலும் அதற்கும் பயன்படுத்தலாம். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். ஒபிசிட்டி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த சீரண சஞ்சீவி சூரணத்தை பயன்படுத்தும் போது, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதிகமான கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இதையெல்லாமே குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு எந்த உணவு எடுத்தாலும் சரியாமை பிரச்சனை இருக்குது, அது வந்து சரியாகும். அடுத்து இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்லாவே நமக்கு ஜீரணமாயிடும். இதுக்கு என்னென்னா, இந்த மெடிசன் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு 3 ஸ்பூன் சீரகம் எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு நைட் ஊற வச்சிடணும். காலையில் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சீரகத்தை ஊற வச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு முழு நெல்லிக்காய் சாறு எடுத்து அந்த சீரகம் ஊற வைத்த தண்ணீர்லேயே நம்ம விட்டணும். ஒரு முழு எலுமிச்சை பழம் சாறு எடுத்து அந்த சீரகத்தோட தண்ணீர்லேயே விட்டுடணும். அப்போ சீரகம் ஊறின தண்ணீரில் எலுமிச்சை பழம் முழுசாக எடுத்து அந்த சாறு விட்டுடுறோம். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இது 2த்தையும் வச்சு நல்லா அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக கருப்பட்டி சேர்க்கணும். கருப்பட்டி சேர்க்கறதுக்கு முன்னாடி கருப்பட்டியை பாகு மாதிரி காய்ச்சி இதில் சேர்க்கணும். இது ஒரு பக்கம் கஷாயம் பாதி அளவு வந்ததுக்கப்புறம் கருப்பட்டியை பாகு இதில் சேர்த்து காய்ச்சி சிரப் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 ml எடுத்து வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம குடிச்சிட்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, மோஷன் சிக்னஸ் இருக்கும், ட்ராவல் பண்ணாவே எனக்கு வந்து வாந்தி வந்துடும்னு சொல்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் ஒற்றை தலைவலி பிரச்சனையோ இல்லை இன்டைஜஷனோ இல்லை மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதுவுமே நான் சொன்ன இந்த சிரப் மெடிசனில் கண்டிப்பாக க்யூர் ஆகும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தான், நிச்சயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.